பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குடும்பத்துக்கான செய்திகளை ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வெள்ளிக்கிழமை என்னன்னு பார்க்க போறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு தலைப்பு என்னன்னா, டிசைர் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய சமூகத்துக்கான வாஞ்சையோட நீங்க காத்திருங்க. திஸ் இஸ் த God is telling. Desire for God's presence. ஆமீன். என்னோட கூட 122வது சங்கீதம் எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமீன். இதை வச்சு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்க வரோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை வாஞ்சிக்கும்படி நீ சொல்லியிருக்க. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய பிரசனத்தை வாஞ்சிக்க தேவரீர் நீர் கிருபை தருவீராக தகப்பனே. உம்முடைய சமூகத்தினால ஆண்டவரே மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆமீன். இதுல பாத்தீங்கன்னா, அண்ணா என்னோட கூட 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அண்ணா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா, அழுகையோட போனா. அந்த இடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா. சோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அழுது தொழுது கொள்றச்சே அந்த இடத்துல என்னோட கூட 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமீன். அவ என்ன பண்ணா? டிசைர் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அவ அந்த டிசைர் பண்ண, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன், அந்த ஆலயத்துல போய் நான் விண்ணப்பம் பண்றேன், அழுது ஜபிக்கரிச்சு அந்த ஆலயத்துல நான் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு எனக்கு பதில் வரும்னு அவ வாஞ்சித்தா, அவ விசுவாசித்தா. ஆமீன். அதுக்கு மாதிரி கர்த்தர் அவளுக்கு இதுல நீங்க தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாமுவேல் ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தா, அவனை ஆண்டவருக்கே அவ ஆலயத்துல கொண்டு போய் விட்டுட்டா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா அவளுக்கு பல குழந்தைகள் பிறந்தது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ இது என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க வாஞ்சிங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லணும், தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னு வாஞ்ச வேணும். அடுத்தது, are we feeling whenever we go to church or feeling tired? நம்ம எங்கேயாவது நம்ம சோர்ந்து போறோமா? சபைக்கு போச்சே, ஐயோ இன்னைக்கு போக வேண்டாம், இல்ல இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டாம் சாக்கு போக்கு சொல்றோமா? அப்ப பாருங்க, என்னோட கூட 122வது சங்கீதத்திலேயே வாசிப்போம். நம்ம அப்படி இருந்தாக்க அது தப்பு. அந்த இடத்துல தேவ பிரசனத்துக்கு போக நம்ம சாக்கு போக்கு சொல்லணும்னா வேற எந்த இடத்துக்கு நம்ம போக முடியும்? வேற யாரு நமக்கு உதவி செய்வார்? வேற யாரு நம்மள பாதுகாக்கிறது? வேற யாரு நம்மள காப்பாத்துறது? எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிடுச்சு. எருசலேம் இசைவெனிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். இந்த இடத்துல எருசலேமை பத்தி போட்டிருக்கு. நம்ம ஆலயத்துக்கு போறது, நம்ம கர்த்தருடைய வாசல்ல நம்ம கால் நிற்கணுமா? அங்க போய் அது எவ்வளவு அழகா இருக்கு. அது இசைவமைப்பா கட்டப்பட்டிருக்கான். அங்க இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போறோம்? நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலுங்க. சோ நம்ம ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும், தேவனை புகழவும், தேவனை பாடவும், தேவனை தொழுது கொள்ளவும், அவரை இசையோடு தொழுது கொள்ள, அவரை துதிக்க, அவரை ஆராதனை செய்ய, அவர் வார்த்தையை பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம அங்க போறோம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. தாவீதின் வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வருவான்னு சொல்லியிருக்கு. சோ அந்த இடத்துல இது இங்க எருசலேமை குறித்து குறிப்பிட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துல, நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்ம ஆலயத்துல அவர் வீற்றிருக்கிறார். ஆமீன். அடுத்தது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமின் சமாதானம்னா தேவனோட ஜனங்களுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அங்க சமாதானத்துக்காகவும் நம்ம தேவ ராஜ்யத்துல சமாதானம் இருக்கும்னு நம்ம வேண்டி கழிச்சு உங்களை நேசிக்கிறவங்க சுகித்து இருப்பாங்களாம். ஏன் நம்ம ஆலயத்துக்கு போகணும்னு வாஞ்சிக்கிறோம்? நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணும், நம்ம அவரை தொழுது கொள்ளணும், அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை போற்றணும், புகழணும். அந்த இடத்துல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ராஜாவா சிங்காசனம் போட்டு தாவீதின் சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அங்க நம்ம எருசலேமின் சமாதானத்துக்காக தேவ ஜனங்களுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நம்ம வேண்டிக் கொள்ளுச்சு, அங்க சமாதானமா இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளுச்சு.
உங்களை நேசிக்கிறவர் நம்மளை நேசிக்கிறவங்க சுகித்து இருப்பாங்களாம், நல்லா இருப்பாங்களாம். உன் அலங்கத்துக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பண்ணா, ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும், நம்ம உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவர் தொழுது கொள்ளணும், இப்படி எல்லாம் பண்றச்சே அப்ப என்ன ஆகுமா, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த காரியங்களை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும், ஒழுங்கா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இல்ல இப்ப முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி தள்ளி போட்டுறாதீங்க. நீங்க எந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து சபைக்கு போங்க, ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உண்மை உத்தமத்தோட தேவனை துதித்து பாடுங்க, தேவனை போட்டுருங்க. அப்ப என்ன ஆகும், உங்க அலங்கத்துக்குள்ள, உங்க பவுண்டரிஸ்குள்ள, உங்க எல்லைகளுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குமா, உங்க அலங்கத்துக்குள்ள என்ன இருக்குமா, உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்குமா, ஹெல்த் இருக்குமா. ரெண்டு விஷயம் நம்மளுக்கு வேணும்ல. ஒண்ணு குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், இன்னொன்னு எல்லாரும் ஹெல்த்தா இருக்கணும். சோ ஹெல்த்தியா இருந்தா தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சிடும், சமாதானமா இருந்தா நிம்மதியா வாழ்க்கை இருக்கும். சோ இது ரெண்டும் வேணும்னாக்க தேவ ஆலயத்துக்கு போகணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை போற்றணும், தேவனை மகிமைப்படுத்தணும். தேவன் அங்க ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தரா சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவரை நோக்கி பார்க்கணும், அங்க வாஞ்சியோடு இருக்கணும், பொருத்தனை செய்யணும், வேண்டுதல் செய்யணும். அதெல்லாம் நம்ம ஒழுங்கா கிரமமா கொடுக்கணும். அதோட மாத்திரம் இல்லாம அப்ப இஸ்ரவேலுக்காகவும் எருசலேமுக்காகவும் மற்ற தேவ ஜனங்களுக்காகவும் கர்த்தர் ராஜ்யத்துக்காகவும் நம்ம ஜபிக்கரிச்சு நம்மள நேசிச்சிருக்கிறவங்க, நம்மளோட சொந்த பந்தங்கள் சந்தோஷமா சுகித்து சந்தோஷமா வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப என்ன ஆகும், இது ரெண்டு ப்ராமிஸ் ஆனது. அப்ப என்ன ஆகும், உங்க அலங்கத்துக்குள்ள, உங்க குடும்பத்துல, உங்க எல்லையில, உங்க ஆபீஸ்ல, உங்க பிள்ளைகளோட படிப்பு காரியத்துல தேவன் சமாதானத்தை கொடுப்பாராம், உங்க அரண்மனைக்குள்ள தேவன் சுகத்தை கொடுப்பாராம். ஆமீன். என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என்னோட சகோதரர், அதாவது நம்மளோட என்ன சொல்றது, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் நிமித்தம் நமக்குள்ள சமாதானம் இருப்பதாக, நமக்குள்ள சுகம் இருப்பதாக, தேவ நாம நம் மூலியமா மகிமைப்படுவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நம்ம தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் தேவநாமம் மகிமைப்பட, அந்த ஆலயத்துல தேவனோட நாமம் மகிமைப்பட என்னவா, நன்மை உண்டாக தேடுவேன், உனக்கு நன்மை உண்டாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சோ நம்மளுடைய கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்படியாக நம்ம மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம், உதவி செய்வோம். எதனால, தேவநாமம் மகிமைப்படணும்னு. இதுக்கு முந்தின வசனம் பாக்கறச்சே என் சகோதர நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் சரி, ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் சரி, கிறிஸ்துவ ஜனங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நம்ம என்ன பண்ணோமா, சமாதானமாக ஒவ்வொருத்தரோட இருக்கிறதுக்கு நம்ம நாடணும். அந்த சமாதானத்தை நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். அது எல்லாரும் சமாதானமா இருக்கணும்னு ஜபிக்கணும். அடுத்தது தேவனுடைய ஆலயத்துல தேவநாம மகிமைப்படும்படியாக நம்ம மற்றவங்களுக்கு ஜபிக்கிறது, உதவி செய்யறது, இதெல்லாம் செய்யணுமா. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய ஆலயத்துல போகச்சே நடக்கும். சோ கர்த்தருடைய ஆலயத்துல போகச்சே தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க, தேவனோட சபைக்கு போய் தேவனை சபையா துதிங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சபையா துதிங்க, தேவனை ஆராதனை செய்யுங்க, தேவனை போற்றுங்க. அப்போ தேவ சமாதானமும் தேவனுடைய பரிபூர்ண சுகமும் ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துல இன்றும் இன்று சதா காலங்களும் இருக்கும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே உங்களுடைய செய்தியில நாங்க பார்த்தோமே ஆண்டவரே, we should desire for your presence, God's presence. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால நிறைந்து இருக்க, உங்களுடைய ஆலயத்துக்கு ஓடி வர ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே வாஞ்சியை போடுவீராக, தடைகளை நீக்கி போடுவீராக. உங்களுடைய ஆலயத்துக்கு கடந்தோடி வந்த அண்ணால் ஆண்டவரே உங்களோட பொருத்தனை செஞ்சு அந்த ஜபத்தை செஞ்சு ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாமுவேலை பெற்றெடுத்தது போல ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து உங்க பிரசனத்துல நிரம்பி விண்ணப்பத்தோடும் ஆண்டவரை துதியோடும் ஆராதனையோடும் உண்மை துதித்து கொண்டு உண்மை போற்றி பாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உமிழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிருபை தருவீராக தகப்பனே. அப்பொழுது அவர்களுடைய எல்லைகளுக்குள்ள, அவர்களோட அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அவர்களோட அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்குமே. ஆண்டவரை இஸ்ரவேலுக்காக எருசலேமுக்காக ஜெபிக்கும் போது அவர்களோட சுகித்திருக்கிறவர்கள் ஆண்டவரை அவர்களை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி தகப்பனுடைய ஆலயத்தின் நிமித்தம் சகோதர சகோதரிகளுக்காக ஜபம் பண்ணி ஆண்டவரே தேவனே உமது நாமம் மகிமைக்கென்று நன்மையானதை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. தேவ சமாதானமும் தேவ சௌக்கியம் சுகம் ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் தடையின்றி தேவ ஆலயத்துக்கு போயிட்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். நிச்சயமா தேவ ஆலயத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாஞ்சியோடு இருங்க. நீங்க அப்படி போயிட்டு வச்சு இதுல இருக்கிற 2 ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இதன்படி கேட்டு செய்யச்சு அந்த வாக்கு தத்தங்கள் உங்க குடும்பத்துல நிச்சயமா நிலைச்சிருக்கும். ஆமீன். God bless you.
தொடர்ந்து ஜெபிங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம சந்திப்போம். இன்னொரு தலைப்புல தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.